முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, நேத்து நைட்டு வீட்டுக்கு ஏதோ சம்பவம் நடந்திருக்கு போலயே. பிக் பாஸ் கையும் களமா புடிச்சிட்டாரு நினைக்கிறேன் ப்ரோ. நேத்து நைட்டு பிக் பாஸ் ரீசனே இல்லாம ஒரு 1.5 போல நாயை குலைக்க விட்டாரு ப்ரோ. நைட்டு நேரங்களில் பிக் பாஸ் நாயை குலைக்க விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள யார் வேணா எங்க வேணா எப்படி வேணா படுத்து தூங்கலாம், தப்பே கிடையாது. அதுதான் ரூல்ஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது நேத்து நைட்டு 1.5 போல பிக் பாஸ் நாயை குலைக்க விட்டாரு. அப்ப நான் கூட நினைச்சேன், சரி ஓகே, நம்ம ஆட்கள்லாம் வெளியே படுத்து ஏதோ தூங்கிட்டு இருக்காங்களா, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுல பிக் பாஸ் ஏதோ சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அதுதான் இல்ல. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த நாய் குலைக்கும் போது எல்லாருமே எதுக்கு நாய் குலைச்சிச்சு எதுக்கு நாய் குலைச்சிச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேர் மட்டும் அந்த நாய் குலைச்சதை கேட்கவே இல்லை. 2 பேர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, டீலக்ஸ் ரூம்ல நம்ம காமு மாமா பெட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டத்திலே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அக்கா தனியா பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து படுத்துட்டு பெட்ல உட்கார்ந்து நான் வீட்டுக்கு போறேன், என்னால முடியாது பிக் பாஸ், என்னோட எமோஷன்ஸை என்னால சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போறேன், என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு 2:30 வரைக்கும் உட்காந்து கெஞ்சிட்டு இருக்காங்க ப்ரோ. இன்னும் கெஞ்சிட்டு தான் இருக்காங்க. நான் 2:45 வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்பவும் அக்கா உட்காந்து பிக் பாஸ் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாயை குலைக்க விட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அக்கா பேசுறாங்க. அது வரத்துக்கு வீட்டுக்குள்ள ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். நம்ம சபரி அவர்கள் சாண்ட்ராக்கு கண்டென்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே பெட்டை போட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஓகேவா, 2 பேர் மட்டும் தான் அந்த பாட்டு பாடுற இடத்துக்கு வரவே இல்லை. ஒன்னு சாண்ட்ரா, இன்னொன்னு திவ்யா. இந்த 2 பேர் மட்டும் தான் வரல. மத்த 11 பேருமே அங்கதான் உட்கார்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே அக்கா வந்து தனக்கான கண்ட்ரோல பல இடங்களை இழந்த மாதிரி நான் பார்த்தேன். ஏன்னா ஒரேடியா காமோ பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரேடியா காமோ வந்து கெட்டி பிடிச்சிட்டே இருந்தாங்க. பல இடங்களை ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறது, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. அப்ப கூட நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே, காதல் தான் கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்கு போல, சரி அக்கா ஏதோ பண்றாங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஏன்னா அக்காக்கான பேச்சிலையுமே ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பா இருந்துச்சு. ஏன்னா நேத்து நைட்டு வந்து கனி வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கும் போது காஃபிக்கு பதிலா இந்த இடத்துல வேற ஒண்ணு இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும், கொஞ்சோண்டு இலை தலைகள் இதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்பவே நினைச்சேன், சரி அக்கா ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அது வரத்துக்கு அக்கா ஜாலியா தான் இருக்காங்க. காமு மாமா கெட்டி பிடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டு வாசல்ல ஃபர்ஸ்ட் பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் அக்கா வந்து பயங்கரமான ரொமான்ஸ் பண்ணாங்க. பாட்டு பாடி முடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து படுக்க வந்துட்டாங்க. எல்லாருமே அவங்க பெட் விரிச்சு போட்டிருந்தாங்கல்ல, அங்க வந்து எல்லாருமே படுத்தாச்சு. நம்ம எஃப்ஜே, சபரி, விக்கல் சிக்கரம், கனி, சுபிக்ஷா, ஆதிரை இவங்க எல்லாம் இங்க வந்து படுத்தாச்சு. ஓகேவா, அரோரா மட்டும் உள்ள வந்து படுத்தாச்சு. 2 பேர் மட்டும் டக்குன்னு உள்ள போயிட்டாங்க. யாரு, நம்ம காமு மாமா, பாரு, இந்த 2 பேர் மட்டும் உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த 2 பேர் அப்படியே வெளியே வந்து ஒரு முக்கு சோஃபாக்கு போனாங்க. ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க, நான் காமிக்கல, நடந்து போறதை மட்டும் காமிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காமு மாமா மட்டும் உள்ள போனார். எப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு காமு மாமா மட்டும் உள்ள போனாரு. உள்ள போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிறது ஓப்பனா தெரியுது. ஏன்னா பைக்குள்ள வந்து கையை வச்சுட்டே வந்தாரு. வந்தவர் ஸ்மோக்கிங் ரூம் தான் போயிருக்காரு. அது ஓப்பனா தெரியுது. அவரு ஸ்மோக்கிங் ரூம் தான் போயிருக்காரு. ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வர்றது அதுக்கப்புறம் காமிச்சாங்க. காமு, பாரு 2 பேரும் ஒன்னா வர்றதை காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அங்க படுத்திருக்க எல்லாருக்குமே குட் நைட் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஓகேவா, வீட்டுக்குள்ள போறவங்க டீலக்ஸ் பெட்ரூமுக்கு தான் போறாங்க. ஏன்னா காமு அங்கதான் இருந்தார், டீலக்ஸ் பெட்ரூம் தான் போறாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஜாலியா அங்க வந்து கதை பேசிட்டு இருக்காங்க. நம்ம சுபிக்ஷா மட்டும் அப்படி போத்திட்டு தூங்க போனாங்க. கரெக்டா நாயை குலைச்சிட்டாங்க. நைட் நேரம் வந்து பிக் பாஸ் நாயை குலைக்க விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா, நான் என்ன நினைச்சேன்னா, சாண்ட்ரா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, சாண்ட்ரா சும்மா எழுப்புறதுக்கு ஏதோ ட்ரிகர் பண்றாரு போல, ஏதோ கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாரு போல. சாண்ட்ரா டக்கு நாய் குலைச்சுன்னு எந்திரிச்சு வந்து உங்களால தான் நாய் குலைச்சிச்சு ஏதாவது சண்டை போட்டு திருப்பி அவங்க வெளியே போய் படுப்பாங்க, அந்த கண்டென்ட் தான் கிரியேட் பண்றாங்க நான் நினைச்சேன். ஆனா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஏன் நாய் குலைச்சிச்சுன்னு சொல்லிட்டு சந்தேகத்துல கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக குலைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் உள்ள தூங்கிட்டு இருந்த வினோத் கூட எந்திரிச்சு வந்து என்னப்பா ஆச்சு, ஏன்பா என்னப்பா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. தூங்கிட்டு இருந்த நம்ம திவ்யா முழிச்சிட்டாங்க. தூங்கிட்டு இருந்த நம்ம திவ்யா வந்து மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க போல. அவங்க முழிச்சிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. பிக் பாஸ் மேல பழிய போட்டு பிக் பாஸ் போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா கூட முழிச்சிட்டாங்க. சாண்ட்ராவுமே முழிச்சு எதுக்கு நாய் குலைச்சிச்சுன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா 2 பேர் மட்டும் சத்தமே இல்லாம அந்த பெட்ல உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. யாரு, நம்ம காமு மாமா பெட்ல உட்காந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு சீரியஸா ஒரு கதை பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா கூட கேட்கறாங்க, என்ன ஆச்சு பாரு, என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, தெரியல, எல்லாருமே முழிச்சுதான் இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரு பேசிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனவங்க பிக் பாஸ் பெட்ரூம் போயிட்டு அவங்களுக்கான பெட்ல போய் உட்கார்ந்து ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அப்பவே நான் யோசிச்சேன், என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, சரி ஓகே, அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் ஏதோ அதிகமா இருக்கு போல, காமு ஒருவேளை மிஸ் பண்ணுவாங்களா இருக்கும். ஏன்னா காமு வந்து டீலக்ஸ்ல படுத்துடக்காப்ல, அக்கா வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல படுத்திருக்காங்க, அதனால அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா மெதுவா அக்கா வந்து ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி சேடா வச்சு, நான் வீட்டுக்கு போறேன், பிக் பாஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, பிக் பாஸ் என்னோட எமோஷன்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்கிட்ட எதுவுமே இல்ல, தயவுசெய்து என்ன வீட்டுக்கு விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட கேட்கிறாங்க. எதற்காக,
நைட்டு 2:30க்கு அப்புறம் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கேட்கணும். அது வரத்திக்கு எங்க அக்கா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. காமு மாமா கெட்டி பிடிச்சி பயங்கர ஃபன்னு, பயங்கர ஒரு மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமா போச்சு. அவ்வளவு விஷயங்கள் பண்ண பாரு நைட் அந்த நாய் குலைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு அவங்க சீரியஸ் ஆகணும்? நாய் குலைச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி காமு கிட்ட பேசிட்டு அவங்க தனியா போய் பெட்ல உட்காந்து என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்கிட்ட கண்ட்ரோல் இல்ல, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி எதுக்காக சொல்லணும்? அது மட்டும் இல்லாம இவங்க ஏன் நாய் குலைச்ச விஷயத்தை யாருக்கிட்டையும் போய் கேட்கல, என்ன ஆச்சு ஏதாச்சு எதுக்காக நாய் குலைச்சிச்சு? ஏன்னா சும்மா நாச்சு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா போய் எல்லாரையுமே எழுப்பி எதுக்காக நாய் குலைச்சிச்சு, நீங்க தான் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாருமே கிறுக்காகி இருப்பாங்க. ஆனா நேத்து நைட்டு அப்படி எதையுமே பண்ணல. காமும் எதுவுமே பண்ணல. காமும் அப்படியே பொத்தனாப்புல போய் படுத்து தூங்கிட்டாப்ல. அவரெல்லாம் படுத்து தூங்கியாச்சு. ஆனா பாரு மட்டும் உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு. சோ நேத்து நைட்டு என்ன நடந்திருக்கு? எதனால பிக் பாஸ் நாயை கொலைக்க விடணும்? நீங்க நினைக்கலாம் ப்ரோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு. நீங்க இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா அவங்க 2 பேரும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வீடு மொத்தம் ஓப்பனா தெரிஞ்சிடும். எப்படி வீடு மொத்தம் ஓப்பனா தெரிஞ்சிடும். பிக் பாஸ் அதனால என்ன பண்ணிருக்காருன்னா அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்காம நாயை கொலைக்க விட்டுருக்காரு. நாயை கொலைக்க விட்டா எல்லாரும் பொதுவா தானே யோசிப்பாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பொதுவா யோசிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டுல உள்ள எல்லாருமே எப்படி யோசிச்சாங்கன்னா தெரியாம பட்டன் அமைக்கிருப்பாங்க, இல்ல நம்ம கூட பிக் பாஸ் விளையாடுறாரு போலன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டாங்க. சோ யாருக்குமே அந்த சைடு தாட்ஸ் போல. ஆனா அதே அந்த இடத்துல காமு பாரு அப்படின்னு சொல்லி ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தா எல்லாருமே முடிவு பண்ணிருப்பாங்க இவங்க 2 பேரும் ஏதோ தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா முடிவு பண்ணிருப்பாங்களா இல்லையா? சோ இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு பிக் பாஸ் ஏதோ பண்றாரு. ஆனா அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதனால நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல காய்ஸ், என்ன நடக்குனே தெரியல ப்ரோ. நான் முன்னாடி இருந்தே ஒன்று சொல்லிட்டு இருக்கேன்ல, இவங்க கிட்ட கண்ட்ரோல் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல ப்ரோ. செல்ஃப் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் போர்ட் போயிட்டே இருக்காங்க. அது வந்து ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த அளவுக்கா இல்லாம இருக்கும். அது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை ஏன் இந்த அளவுக்கு மட்டமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பார்த்திருப்பீங்க அன்னைக்கு ஒரு நாள் பட்ட பகல், அதாவது ஈவினிங் நேரம் கதவுக்கு பின்னாடி போய் ஒதுங்குறாங்க. அதுல பிக் பாஸ் பார்க்காம இருப்பாரு, அந்த இருட்டுக்குள்ள ஒரு கேமரா வைக்காம பிக் பாஸ் விட்டுருப்பாரு, கண்டிப்பா வச்சிருப்பாரு. அதனால தான் அதை பார்த்து அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதனால பிக் பாஸ் வந்து நாயை கொலைக்க விட்டுருக்காரு. இதுல நம்ம அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம கண்ட்ரோல் வந்து நம்ம கையில இல்ல, நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதனாலதான் திரும்பியும் அக்கா என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட இல்ல, நான் வீட்டுக்கு போறேன், என்ன வீட்டுக்கு விட்டுருக்கேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துட்டு இது வெளியே போச்சுன்னா நமக்கான பேர் கெட்டு போயிருமே, நம்மளை முடிச்சு விட்டுருவாங்களே, நமக்கான ஃபேமிலி வந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயம் வந்து நேற்று நைட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, உங்க அக்கா கேமரா? எந்த வகையில கேமர்ப்பா, எதுல கேமர்ப்பா? எனக்கு தெரியல, எதுலப்பா கேமரு? இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ்ல வந்து யாருமே இந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டது இல்லப்பா. இந்த அளவுக்கு மோசமா ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாம யாருமே நடந்துகிட்டது இல்ல. நான் நேத்தே யோசிச்சேன் ப்ரோ, இவங்க ஒரு மாதிரி அரோராவை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இன்செக்யூர் ஃபீல் வந்து அவங்களுக்கு தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. அதனாலதான் காமோ பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். ஒன்னு சண்டையை போட்டு உருளுவாங்க, இல்லாட்டினா கண்டிப்பா ஒரேடியா பேசாம போயிருவாங்க நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நேத்து நைட்டும் ஒன்னா உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கும் போதுமே ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி, அதாவது நான் சொன்னேன் தெரியுமா, உண்மையான லவ்வர்ஸ் கூட இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணாங்க. பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் கண்ணாடி பாக்குறதுன்னு, ஒரு மாதிரி கெட்டி பிடிக்கிறதுன்னு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவே நினைச்சேன், நான் நினைச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு. ஸோ பிக் பாஸ் ஒரு வேலையை காட்டியிருக்காரு. ஆனால் வீட்டுக்குள்ள யாருக்குமே அவங்க மேல சந்தேகம் இல்லை. ஆனால் அக்காவுக்கு பயம் வந்துட்டு, அதனால அக்கா வந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. ஒரு சைடு என்னன்னா காப்பிக்கு பதிலாக வேற ஒன்று இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்னன்னா அது கூட சேர்த்து கொஞ்சோண்டு இலத்தலைகள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்னன்னா கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு என்னன்னா மைக்கை கழட்டி போட்டு ஸ்மோக்கிங் ரூம் போறாங்க. இப்போ என்னன்னா நேற்று நைட்டு இன்னொரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. தெரியல காய்ஸ், ரொம்ப 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 நல்ல ஒரு ஆளா இருக்காங்கப்பா. ரொம்ப டைட்டில் வின் பண்ண வைங்கப்பா. இந்த மாதிரி ஆள்லாம் நீங்க டைட்டில் வின் பண்ண வைக்கணும். இவங்க தான் கரெக்ட், இவங்க தான் சொசைட்டிக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க, நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. டைட்டில் வின் பண்ண வைங்க. நல்லா இருக்கு காய்ஸ், நல்லா இருக்கு. பிக் பாஸ் எப்படி ஃபுட்டேஜ் வச்சிருப்பாரு. அடுத்த வீடியோல வரேன்.